ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆன்லைன் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படியெல்லாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஜாப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே போதும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் $5 வரும்போது நீங்கள் வந்து பேமெண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஜாப் தான், ஜென்யூனான ஜாப் தான். ஸோ அது எப்படி பண்ணணும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க்கு. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நியூ பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி அதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணணும், எப்படிலாம் பேமெண்ட் வித்ட்ரா பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறீங்க. வியூ அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்க்க போகிறீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா கேம்ஸ். இது 3 தான் உங்களோட ஜாப்ஸு. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜு. இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அந்த மாதிரி உங்களோட பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த லாகின் பேஜு. இதில் நீங்கள் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். இது பாருங்கள், நீங்கள் லாகின் கொடுத்து உள்ளே வந்ததுமே இதுதான் உங்களோட ஹோம் பேஜு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். அந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மினி ஜாப்ஸ் இருக்கும். அது நம்ம தேவையில்லை. சர்வேன்னு ஒன்று இருக்குது, கேம்ஸ். இது 3 தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி எல்லாம் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ இதுதான் வந்து நம்மளோட அந்த வியூ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 12, 14 வரைக்கும் நம்ம கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து அந்த 14 காயின்ஸ் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ இப்போ அதை எப்படி கிளிக் பண்ணுறீங்கன்னா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுமே அந்த ரெட் கலர் பால் மாதிரி ஒன்று வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஹோம் பேஜ் போகும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும். அதில் உங்களோட காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு காயின் ஆட் ஆனதுமே நீங்கள் வந்து அந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட வேலை வந்து இவ்வளோ தான். இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இது இந்த சர்வே ஜாப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் அதோட பேஜ். இதுதான் நம்ம இந்த சர்வேன்னு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய வியூ ஆகும். நம்ம வந்து இதில் தான் நிறைய ஏர்ன் பண்ண போகிறோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ அதில் நம்ம கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த சர்வேல கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், நமக்கு எவ்வளோ டாலர் வந்து தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இப்போ இதில் எல்லாமே கம்மியாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $1, $2 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் அது வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து $5 வரைக்கும் கண்டிப்பாக தாராளமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பேக்கெட் மணிக்காவது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு சர்வே மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். அதை நீங்கள் பாருங்கள். நான் வந்து இப்போ அந்த சர்வே வந்து கிளிக் பண்ணதுமே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நம்ம வந்து ஐ அக்ரி அந்த டிக் காலம் இருக்கு இல்லையா, அது நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜ் நான் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லோடிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அந்த பேஜ். நம்ம லோட் ஆகி இந்த பேஜ்க்கு வந்துடும். இதில் நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜ் எதுவோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் டிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வே வந்து கண்டினியூ ஆயிரும். அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அதில் கேட்கும்போது நீங்கள் டிகிரின்னு சொல்லக்கூடாது, SSLC. இல்லைன்னா நம்ம வந்து ரொம்ப லோவாக இருக்கும் இல்லையா, அதில் எது ரொம்ப லோவாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் டிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஜுகேட்டடாக இருந்தால் நமக்கு வந்து சர்வே வந்து 2 ஸ்டெப்லேயே வந்து க்ளோஸ் ஆகி நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வந்து நம்மளை குறைச்சி காட்ட முடியுமோ காட்டினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சர்வேல வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுதான் அதோட ட்ரிக்ஸு. ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இந்த சர்வே அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நானும் நிறைய ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சர்வேல வந்து இப்படி பண்ணனா அமௌண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏதாவது டவுட்னா கேளுங்க. இவ்வளோ தான் இந்த சர்வே ஜாப் வந்து. இதுலேயும் நீங்கள் தாராளமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது அந்த கேம்ஸில் வந்து நமக்கு அமௌண்ட் தராங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அதுதான் இது. அதில் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பாருங்கள்.
நம்மளோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேம் இந்த அமௌண்ட்டு தருவாங்க, 1 காயின் தருவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இதுலேயுமே வந்து நீங்கள் இதில் நான் உங்களுக்கு வேணால் ஷேர் பண்ணுறேன் என்னென்ன கேம் வந்து நீங்கள் விளையாடலாம். நீங்கள் அந்த கேம்குள்ளே கிளிக் பண்ணிங்கனாலே கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அதனால தான் வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக போகுமே நான் வந்து அதெல்லாம் ஷேர் பண்ணல. நீங்கள் அந்த கேம்ஸை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒன்றும் இல்லை, நம்ம அந்த பபிள்ஸ் ஷூட் பண்ணுறது, அப்புறமேட்டு இந்த கார்ட்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் ஃப்ரீ டைமில் விளையாடுனீங்கன்னா அதுக்கெல்லாம் அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் அதோட டீட்டெயில்ஸ் இது தான். நீங்கள் கேம்ஸ்குள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப மெயினான பேஜ். நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் இதில் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட் மேலே உங்களோட பேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து இந்த பர்சனல் சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் இருக்குது, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, இல்லைன்னா பேபால் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்து பேபால் வழியாக தான் நமக்கு அமௌண்ட் தருவாங்க. அது க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு வேணும்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வீடியோவில் வேணும்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனே நீங்கள் கொடுத்து உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். ஸோ இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் என்னென்னா கண்டிப்பாக லேப்டாப் இருக்கணும். நீங்கள் அது இருந்ததுன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் மொபைல்லே பண்ணணுன்னா கூட ஆப்ஷன் இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மொபைலில் ட்ரை பண்ணதில்லை, நான் லேப்பில் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நானும் வேணால் செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஜாப் தான். இதில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாளைக்கு $5 கண்டிப்பாக earn பண்ணி